சிறகடிக்க ஆசை எபிசோடில் ரோகிணி வந்து மீனா கிட்ட டீ கேட்குறாங்க. அப்போ 1 வருஷம் தானே ஆகுது, இனிமேல் குழந்தை இருக்கும், கவலைப்படாதீங்க ரோகிணி அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலையா முத்து வந்து வாக்கிங் கூட்டு போயிட்டு வராரு. அப்போ என்னடா சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப தூரம் நடக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு உள்ளே வராங்க. அப்போ விஜயா எங்கே அப்படின்னு சொல்லுது, அவங்க யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதுதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கலாய்க்கிறாரு. அப்போ ரவிக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்போ ரவி இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் விஜயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ முத்துவும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா வந்து இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இதுக்காக நம்ம எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஸ்ருதி வந்து ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே தடுக்கிறாங்க. அந்த வேலைக்கெல்லாம் ஒன்றும் போகாண்டா அப்படின்னு சொல்லி, இது என்னோட பேஷன், என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து போயிடுறாங்க. அப்போ வாசுதேவன் கிட்ட சுதா சொல்கிறாங்க, இவ வெளியே போனால் அவங்க வீட்டுக்கு போயிடுவாளுன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம பொண்ணு எப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி வாசுதேவன் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. பக்கம் முத்து வந்து ரவியை தேடி ஹோட்டலுக்கு போயிருக்காரு. மீனா வந்து ஸ்ருதியை தேடி ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. இதோட எனக்கு எபிசோடு முடியுது.